வெயிட் லாஸில் நம்ம பண்ணக்கூடாத 2 தப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டே டு டே வெயிட் செக் பண்ணுறது. பயங்கரமான டிப்ரெஷனில் கொண்டு போய் தள்ளிடும். இன்றைக்கி நம்ம கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வீக் எண்டில் தான் நம்ம முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட்டர். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வாட்டரும் எடுத்துக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கணும். நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கலைன்னா பயங்கரமான தலைவலியும் கிட்னி ஸ்டோன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடி டீஹைட்ரேஷன் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஈஸியாகவே வந்துடும். இது நல்ல வெயிலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பழைய சாதத்தை கரைச்சி குடிக்கலாம். இருக்கிற இந்த மைக்ரோ குட் நியூட்ரிஷன்லாம் நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இல்லை, எந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம கதைக்கு வரலாமா? இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது 1 மணி சாதம் கரைச்சி அதில் இருக்க வாட்டர் மட்டும் அதிகமாக எடுத்து ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் டைமுக்கு அப்புறமா குட்டி நேப் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரே ஒரு கோதுமை ரொட்டி சாப்பிட்டுட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலையில் 5K நடக்க முடியல, அதனால் மொத்தமாக சேர்த்து நைட்டு நடக்கும்போது ரொம்ப டயர்டாயிடுச்சு. வெயிட் லாஸில் அதிகமான தண்ணி கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது நடக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.